ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அதாவது வந்துட்டு ஹனுமார் வந்துட்டு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு கதை கேட்டதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் மேலே எனக்கு அளவு கடந்த ஒரு பாசம் வந்து அந்த அவ்வளோ பாசம் வர்றதுக்கான காரணம் இருக்கிற அவரோட ஒரு இன்சிடென்ட், அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க வால்மீகி ராமாயணம் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வால்மீகி மகரிஷி வால்மீகி தான் வந்துட்டு ராமரோட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ரிஷி. அவரு தான் வந்து ராமாயணம் எழுதினார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ராமாயணம் எழுதுனதுனால வால்மீகி ராமாயணம் சொல்றேன். ஏன்னா வந்து அவர் வந்து விட்னஸ். அது வந்து அந்த ராமர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராமர் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு, சீதை என்னாச்சு, அவங்க லைஃப்ல என்ன ஆச்சுங்கிறது உட்காந்து எழுதினவர் வால்மீகி தான் வந்துட்டு. உண்மையை சொல்ல போனா சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து லவன்குஷன் வந்து அவங்களுக்கு கீழே வளர்ந்த போது அவரோட வந்து குருவா இருந்து லவன்குஷனை வந்து வழி நடத்தினது வந்து வால்மீகி தான். ஸோ அவ்வளவு கிரேட்டான வால்மீகி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து கடைசி காலத்தில் அவர் வந்துட்டு சீதை வந்து பூமாதேவிக்கு கூட போனதுக்கு அப்புறம் லவன்குஷன் வந்து பட்டம் ஏற்றதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து கதை எழுதி அவர் வந்து வச்சிருக்கும் போது அவர் போனதுக்கு அப்புறம், அதாவது வந்து அவர் இந்த லோகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஹனுமார் வந்துட்டு துறவரம் போயிட்டார். அதாவது வந்து காட்டுக்குள்ளார் வந்து குகைக்குள்ளார் போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இவர் வந்துட்டு வால்மீகி வந்து என்ன பண்ணாருன்னா ஹனுமார் கிட்ட போய் வந்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி வந்து நான் ராமாயணம் வந்து நான் வந்து எழுதலான் இருக்கேன்ட்டு போயிட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு வர்றதுக்காக மகரிஷி வால்மீகி வந்துட்டு ஹனுமாரை பார்க்க போறார். குகைக்கு போகும்போது என்னன்னா வால்மீகி வந்துட்டு அந்த குகையில ஆஞ்சநேயர் வந்து அவரோட எமோஷன்ஸை போர் பண்ணி கல்வெட்டுல வந்துட்டு ராமரோட அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அந்த பெரிய குகையில எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கார். ஃப்ரம் த பால பருவத்திலிருந்து ராமர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் வந்து ராமர் கிட்ட வந்து எப்படி கேட்டாரு, எல்லாத்தையும் வந்துட்டு டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு ஸ்கிராச் டில் எண்டு. அதாவது வந்து அவர் வந்துட்டு பூலோகத்தை விட்டு போற வரைக்கும், ராமர் வந்து பூலோகத்தை விட்டு போற வரைக்கும் இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு வால்மீகி, அதை வந்து ஆஞ்சநேயர் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வால்மீகி மகரிஷிக்கு வந்துட்டு ஒரு சோகம். அப்ப என்னன்னா, இந்த அளவுக்கு வந்துட்டு என்னால வந்து ஒரு ஸ்டோரி எழுத முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு விட்னஸ் தான். ஆனா வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து அவர் கூடயே வாழ்ந்தவர். அவர் அளவுக்கு என்னால வந்து ஒரு என்னால வந்து ஒரு என்னது எப்படி சொல்றது, ஒரு காவியத்தை வந்து எழுத முடியாது. ஏன்னா வந்து இதுதான் பெஸ்ட் இருக்கிறது இல்லையா. ஏன்னா வந்து ஒரு நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர் வந்துட்டு எழுதின கதை அதுக்கு ஈக்குவலா என்னோட வர முடியாதுன்னு அவருக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து ஒரு வருத்தம் வரும். அந்த வருத்தத்தை வந்து ஸ்பாட்ல உணர்ந்துருவார் அனுமார். என்ன பண்ணுவாருன்னா அனுமாரு வால்மீகியை வந்து அவர் தோல் மேல உட்கார சொல்லுவார். தோல் மேல உட்கார சொல்லிட்டு அந்த கல்வெட்டு எல்லாத்தையுமே எடுத்துடுவார். அவர் கையில வச்சு இன்னொரு தோள்பட்டையில வச்சிருவார். வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போவார். எதுவுமே சொல்ல மாட்டார். எங்க போறீங்க ஆஞ்சநேயர்னு கேட்கும்போது அப்பவும் ஒன்று சொல்ல மாட்டார். நீங்க வாங்க மகரிஷி, நான் உங்களுக்கு ஒன்று பண்றேன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. கடலை தாண்டி போவாரு. கடல்ல போயிட்டு இருக்கும்போது அவர் தோள்பட்டையில் இருக்கிற எல்லா கல்வெட்டையும் தூக்கி கடல்ல போட்டு திருப்பி வந்து குகைக்கு வந்து இறக்கி விட்டுருவார். இறக்கி விட்ட உடனே மகரிஷிக்கு வந்து கண்ணீருக்கு மேல கண்ணீர் வரும். உங்களோட அர்ப்பணிப்புக்கு வந்து ஒரு அளவே இல்லை, நீங்க உண்மையான பக்திமான்கிறத வந்து நிரூபிச்சிட்டீங்க அப்படின்பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ராமர் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிற ஒரு ஆஞ்சநேயர். எவ்வளவு ஒரு இது இருக்கும் அந்த ஒரு கல்வெட்டுல வந்து அவர் ரொம்ப நாளா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் வந்து எழுதி வச்சிருந்த அந்த அனுபவம் வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு எமோஷனல் கம்ஃபர்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம். ஆனா அங்க வந்து ஒருத்தர் வந்துட்டு தனக்கு ஈக்குவலான ஒரு படைப்பு வந்து கொடுக்க முடியாதுங்கிற ஒரு ஏக்கத்தை பார்த்த உடனே கொண்டு போய் அவரோட மொத்த படைப்பையும் தூக்கி கொண்டு போய் கொட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். உண்மையால வந்து ஒரு ஆர்டிஸ்டா அதை ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலான ஹியூமனுக்கே தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஸ்டேட் தான் உண்மையான டிவோஷன். உண்மையான டிவோஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அர்ப்பணிப்பு. அட்டாச்மெண்ட் இல்லாத ஸ்டேட். அர்ப்பணிப்பும் இருக்கணும், அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அட்டாச்மெண்ட் இருந்தாலும் ஹெல்த்தியான அட்டாச்மெண்ட் இருக்கணும். இதுதான் வந்துட்டு உண்மையான பக்தி. ஆஞ்சநேயர் அதுக்கான உதாரணம். யோசிச்சு பாருங்க. அந்த செகண்ட் வந்து வால்மீகி கண்ணீர் விட்டார். அவர் சொன்னார், உனக்காக நான் கலியுகத்துல பிறந்து உனக்காக நான் வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவேன் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து சொன்னார். அவர் தான் வந்து ராம்தாஸா வந்து பிறந்தார். அவர் தான் வந்துட்டு ஹனுமான் சாலிசா வந்து எழுதினார். அவர் வந்துட்டு ஹனுமாரை வந்துட்டு ஒரு இதுல பார்ப்பார். ஒரு வந்துட்டு ராமாயண ஒரு கூடத்துல பார்த்து, அது வந்து உங்களுக்கு ஒரு தனி கதை, நான் உங்களுக்கு அதை செப்பரேட்டா சொல்றேன். இதுதான் வந்து ஹனுமதூத் ராமாயணம் அப்படிம்பார். அதாவது வந்து ஆஞ்சநேயர் எழுதுறது தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் ராமாயணம், வால்மீகி ராமாயணம் கிடையாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களே, ஒரு அவர் எழுதின ஒரு கலைப்படைப்பை தூக்கி கடல்ல போட்டு வராருன்னா அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பரந்த மனசா இருக்கணும். ஏன்னா உண்மையான டிவோஷன்ங்கிறது வந்து என்னன்னா,
இதுல தான் விஷ்ணுவோட தத்துவமும் இருக்கு. என்னன்னா விஷ்ணு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு நீங்க விஷ்ணுவை பாராயணம் பண்றவங்க, நீங்க விஷ்ணுவை கும்பிடுறீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க மத்த எல்லா தெய்வங்களை கும்பிடுறதுக்கும் விஷ்ணு கும்பிடுறதுக்கு ஒன்று இருக்கு. என்னன்னா விஷ்ணு வந்து எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காரு. அதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட டிவோட்டிஸ்குள்ளார மெயினா இருக்காரு. நீங்க ஒரு டிவோட்டிய இன்னொரு டிவோட்டி, அதாவது வந்து நான் விஷ்ணு டிவோட்டினா இன்னொரு விஷ்ணு டிவோட்டி பார்த்து கஷ்டப்படும் போது நான் வந்து அந்த கஷ்டத்தை வந்து இக்னோர் பண்ணிட்டு போறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தப்பு. ஸோ ஒரு சக விஷ்ணு டிவோட்டியை வந்து விஷ்ணுக்கு ஈக்குவலா நீங்க கன்சிடர் பண்ணுங்கிறதா வந்து விஷ்ணு தத்துவம். அதனாலதான் வந்துட்டு வால்மீகி வந்து கஷ்டப்படும் போது என்னால வந்து ராமருக்கு வந்துட்டு என்னோட பெஸ்ட் படைப்பை கொடுக்க முடியலையே சங்கடப்படும் போது அவரோட படைப்பையே தூக்கி கொண்டு போய் போட்டு, ஏன்னா அவரோட அதாவது வந்து வால்மீகியோட படைப்பு வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு போட்டுங்கிறதுக்காக. இதுதான் உண்மையான துறவரம், இதுதான் உண்மையான டிவோஷன், இதுதான் உண்மையான பரந்த மனசுங்கிறத சொல்லி இந்த கதை இன்னைக்கு முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.